வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்துள்ள எம் தலைவர் பெருமிகு குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், 9 மைய தவ விளக்கம் பாகம் 4 எமக்கு விளக்கிட இணைந்துள்ள எங்கள் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் சிந்தனையை கேட்டு மகிழ்ந்திட இணைந்திருக்கும் சிந்தனையாளர்களாகிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வாக 9 மைய தவ விளக்கம் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களால் தரப்பட இருக்கின்றது. ஐயா அவர்களை நாம் ஒரு சிறு அறிமுகத்தோடு அழைத்திடுவோம். மருத்துவத் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற போதும் வேதாத்திரிய சிந்தனையால் உலகம் முழுவதும் இணையவழி மூலம் வலம் வந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் திருமந்திரம், வேதாத்திரியம், மருத்துவ விஞ்ஞானம் என்ற முக்கலவையை கொண்டு விஞ்ஞான கருத்துக்களை விஞ்ஞான கண்கொண்டு விளக்கி வருகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த எங்கள் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை 9 மைய தவ விளக்கம் பாகம் 4 நிகழ்த்தி தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேயும். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு வேதாத்ரி மகர்ஷி சூட்சுமாக எழுந்தருளிந்து இந்த வகுப்பை நடத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கம் யாழ் மண்டல தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் ரவ்வாலா அம்மா அவர்களுக்கும், உன்னையூர் மன வழக்கலை அறக்கட்டளை தலைவர் முனைவர் மாணிக்கவாசம் ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், இருபான்மை என்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடந்த 3 வகுப்புகளில் 9 மைய தவம் விஞ்ஞான விளக்கம் என்ற தொனிப்பொருளில் சக்கரங்கள் நாடிகள் பற்றிய அடிப்படை விளக்கம், நாளமில்லா சுரப்பினுடைய அமைப்பு, இயக்கம், அவற்றினுடைய முக்கியத்துவம், அவை ஒன்றோடொன்று எப்படி இணைந்து இயங்குகின்றன, அந்த இயற்கை அமைப்பு என்ன, அதன் பின் மூலாதாரத்தால் ஆளப்படுகின்ற பால் சுரப்பிகள், சுவாதிஷ்டான சக்கரத்தினால் ஆளப்படுகின்ற அட்ரீனல் சுரப்பி, மணிபூரக சக்கரத்தால் ஆளப்படுகின்ற கணியம் சுரப்பியினுடைய அமைப்பு, அமைவிடம், இயக்கம், சுரக்கப்படும் ஹோமோன்கள், அவற்றினுடைய விளைவுகள், இவற்றையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இன்று நாங்கள் அநாகதம் சக்கரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். அநாகதம் சக்கரம் ஒரு மிக முக்கியமான சக்கரம். அது அதனால இயக்கப்படுகின்ற உடல் உறுப்புகளும் முக்கியமானவையாக அமைந்திருக்கின்றது. நாளமில்லா சுரப்பி தைமஸ், அதுவும் ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு காவலனாக இருக்கின்றது. இந்த அநாகதன் சக்கரம் தொண்டக்குழிக்கு கீழ் 4 விரற்கடையிலே, நெஞ்சு குழிக்கு மேலே 4 விரற்கடை அளவிலையும் அமைந்திருக்கின்றது அமைவிடம். இது காற்று பஞ்சபூதத்தினால இயக்கப்படுகின்ற சக்கரம். இந்த சக்கரம் இது ஆன்மீகத்திலே, தந்திர யோகத்திலே இந்த அநாகதம் என்பதன் அர்த்தம் தட்டப்படாத, அழிக்க முடியாத, முடிவில்லாத என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கின்றது. இந்த சக்கரங்கள் தான் பைபிள்ல குறிப்பிடப்படுகின்ற தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வாசகத்துக்குரிய சக்கரமாக இது அமைந்திருக்கின்றது. நாங்கள் முன்பு பார்த்தது போல கீழ்நிலை சக்கரம் பூமி சார்ந்த சக்கரங்கள், மேல்நிலை சக்கரம் ஆன்மீகம் சார்ந்த சக்கரம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக பாலம் போன்ற சக்கரம் தான் அநாகதன் சக்கரம்.
தந்திர யோகத்தில் கூறுவார்கள், குண்டலினி சக்தி முழுமையாக எழும் பொழுது முதல்ல தங்குற சக்கரம் இந்த அநாகதனம் சக்கரத்தில் தான் தங்கும் என்று சொல்றார்கள். மற்ற சக்கரங்கள்ல அதை திருப்பியும் கீழே வந்துவிடும். அப்ப இது இந்த அமைவிடம் முந்தி நாங்கள் பார்த்த போது மாறும் இந்த மைய பகுதி இந்த சக்கரம் பஞ்சபூதம் காற்று பஞ்சபூதத்தினால் ஆளப்படுகின்ற சக்கரம். இந்த குண்டலினி சக்தி அநாகத சக்கரத்துக்கு வரும் பொழுது நிலம், நீர், நெருப்பு இந்த 3 தத்துவங்களும் வாயு என்ற தத்துவத்தோடு கலந்துவிடும். நிலம், நீர், நெருப்பு இந்த 3 தத்துவங்களும் வாயு என்ற தத்துவத்தோடு கலந்துவிடும். இந்த வாயு என்ற பஞ்சபூதம் சமநிலையில இருந்தால்தான் இந்த சக்கரத்தால் ஆளப்படுகின்ற இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகள், தைமஸ் போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சரியான முறையில இயங்கும். அல்லாவிட்டால் அவற்றில பாதிப்புகள் ஏற்படும், குறைபாடுகள் வந்துவிடும். என்ன விதமான குறைபாடுகள் வரக்கூடும் என்று நாங்கள் பார்த்தால், இருதய நோய் வரலாம், மனக்கலக்கங்கள் வரலாம், மன நோய்கள் வரலாம், அஸ்மா போன்ற நோய்கள், மூச்சு திணறல் போன்ற நோய்கள் வரலாம். இப்படியான பிரச்சனைகள் வரலாம். அப்ப இப்படி இந்த சக்கரத்தினுடைய பஞ்சபூதம் காற்று, இந்த சக்கரம் 12 இதழ்களை கொண்டதாக இருக்கின்றது. இதனுடைய புலன் தன்மந்திரம் தொடு உணர்வு. அப்ப அதனுடைய புலன் உறுப்பு ஞானேந்திரியம் தோல், தோலால உணரப்படுகின்ற தொட்டுணர்வு. ஆனால் இதனுடைய செயல் உறுப்பு கைகள், நாளமில்லா சுரப்பி தைமஸ். இந்த தைமஸ் என்ற சுரப்பி எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்திலே ஒரு முக்கியமான நாளமில்லா சுரப்பியாக இருக்கின்றது. இனி குணங்கள் என்று பார்க்கும் பொழுது ரஜோ குணத்தோடு தொடர்புடையதாகவும் மனோன்மய கோஷத்திலே ஆளப்படுகின்ற உறுப்பாகவும் இருக்கின்றது. இந்த சக்கரம் உள்ளுறுப்புகளான இதயம், நுரையீரல், இனப்பெருக்க உறுப்புகள், இரத்த ஓட்டம் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொதுவாக. அதனால இதற்கு இதய சக்கரம் என்றும் பேரும் இருக்குது. அது இந்த கருத்து உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான இந்த இதய துடிப்பை சீராக்குறது, இயக்குவது இந்த சக்கரத்தின் வேலையாக இருக்கும். அது முக்கியமான பங்கு வகிக்கும். அதுல இதயத்துல இயக்குறதையும் இப்படியான இந்த அநாகத சக்கரத்துல தவம் செய்யும் பொழுது என்ன விதமான பயன்கள் வரும் என்று பார்த்தால், மனோதிடம், செயலார்வம், தைரியம், நம்பிக்கை இவையெல்லாம் பெருகும். தொலைவில் இருக்கிறதை உணர்றது, பிறருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ளுறது, உள்ளுணர்வு, ஆராய்ச்சியில ஆர்வம் கொள்வது, ஊக்கம் அதிகரிக்கிறது. இந்த பயம், அபய நிலை என்று சொல்லுவார்கள். பயம் ஒளிந்த நிலை. பயம் என்று சொன்னால் பற்றுக்கள்ல பயம், பற்றுக்கள் இல்லாம போறது. உலகத்துல இருக்கக்கூடிய நாட்டம், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், உயிர்கள் இவற்றில இருக்கக்கூடிய பற்று, அந்த பற்று இல்லாமல் போறபடியால பயம் இல்லாம போயிடும். இந்த கோலத்தன்மை, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நீங்கிவிடும். அப்ப உலக விவகாரங்கள்ல இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். வீரம், பயமின்மை, அபய நிலை உருவாகும். இந்த சக்கரத்தால ஆளப்படுகின்ற சுரப்பியை பற்றித்தான் முக்கியமாக இங்கு ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அதுல இந்த தைமஸ் சுரப்பி, இது எங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தில ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி.
அதனால இதுக்கு நோய் எதிர்ப்பு காவலன் ரெண்டு பேர், நோய் எதிர்ப்பு காவலன். இது ஒரு மிக சிறிய சுரப்பி, ஒரு தீப்பெட்டியின் அளவில் இருக்கும். இது சரியாக செயல்பட்டால்தான் நமது உடலுக்குள்ள நுண்ணுயிர்களான பாக்டீரியா, வைரஸ், புற்றுநோய் செல்லுகள், பூஞ்சனங்கள் இப்படியானவற்றை எதிர்த்து அவற்றால நமது உடல் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரு அரண் போன்று நின்று காவலாக இருக்கிறது தான் இந்த தைமஸ் சுரப்பி. அதனாலதான் இதுக்கு நோய் எதிர்ப்பு காவலன் ரெண்டு பேர், நோய் எதிர்ப்பு காவலன். அப்ப அதுக்கு என்ன காரணம்? இந்த தைமஸ் சுரப்பியில இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், இதுதான் காரணமாக இருக்கின்றது. அதை பற்றிய விளக்கங்களை பார்த்து கொள்வோம். இந்த டி லிம்போசைட்ஸ், இந்த தைமஸ் சுரப்பிக்குள்ள டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் எல்லாம் உருவாகிறது என்பு மச்சையில இருந்து. டி லிம்போசைட், பி லிம்போசைட். இந்த பி லிம்போசைட் அது என்பு மச்சையிலே முதிர்ச்சி அடைஞ்சு விடும். ஆனால் இந்த டி லிம்போசைட் அது இந்த தைமஸ் சுரப்பி கொண்டு வரப்பட்டு அதுலதான் அந்த டி லிம்போசைட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அதை முதிர்ச்சி அடைந்த டி லிம்போசைட்ஸாக மாற்றப்பட்டு குருதிக்குள்ள அனுப்பப்பட்டு அது இந்த நுண்ணுயிர்கள், உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், கேன்சர் செல்லுகள் இவற்றுக்கு எதிராக போராடுகின்ற போராளியாக மாற்றப்படுவது இந்த தைமஸ் சுரப்பியில் தான். மிக முக்கியமான தைமஸ் சுரப்பியில் தான் மாற்றப்படும். அப்ப அது மட்டும் இல்லாமல் இந்த தைமஸ் சுரப்பியில இருந்து தைமோசின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படும். தைமோசின். இந்த தைமோசினும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கின்ற தைமோசின். இது சரியாக சுரந்தால்தான் எங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறப்பாக இயங்கும். எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள், இந்த பெரிய எலும்புகள், கையில இருக்கிற எலும்புகள், காலில் இருக்கிற எலும்புகள், இடுப்புல இருக்கிற எலும்புகள், இந்த எலும்புக்கு மத்தியில போன் மேரோ, என்பு மச்சை இருக்கின்றது. இந்த என்பு மச்சையில இப்படியான ஸ்டெம் செல்ஸ்கள் இருக்கின்றது. ஸ்டெம் செல்கள். இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்துதான் நமது குருதியில இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், குருதி சிறுதட்டுக்கள் எல்லாமே உருவாகுது. என்னென்ன உருவாகுது? இங்க பாருங்க, சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், இந்த குருதி சிறுதட்டுக்கள் எல்லாமே இந்த என்பு மச்சையில இருந்து உருவாகும். இங்க இந்த என்பு மச்சையில உருவாகிற வெள்ளை அணுக்கள்ல இந்த டி லிம்போசைட், பி லிம்போசைட், டி செல், பி செல் எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேணும். டி செல், பி செல் இது ரெண்டும் எங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துல மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமான 2 வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ். இந்த பி லிம்போசைட்ஸ் என்பு மச்சையிலேயே முதிர்ச்சி அடைஞ்சு விடும். டி லிம்போசைட் இந்த தைமஸ் சுரப்பிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த தைமஸ் சுரப்பியில அதுக்கு விசேடமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு, அது எப்படியான பயிற்சி என்றால், எப்படி இந்த உடலுக்குள்ள வருகின்ற நுண்ணுயிர்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், கேன்சர் செல்லுகள்,
சில விதமான ரசாயன பொருட்கள் இவற்றையெல்லாம் எப்படி கண்டுகொள்றது? அப்ப கண்டுகொண்டால் எப்படி அவற்றையெல்லாம் தாக்கி அழிப்பது? இப்படியான பயிற்சிகள் இந்த டி லிம்போசைட்டுக்கு தைமஸ் சுரப்பியில வச்சுத்தான் கொடுக்கப்படும். அப்ப விஞ்ஞானிகள் இந்த தைமஸ் சுரப்பிக்குள்ள டி லிம்போசைட்டுகள் போவதை பார்த்திருக்கிறார்கள், வெளியில வருவதை பார்த்திருக்கிறார்கள், வெளியில வரும்பொழுது என்ன ஆற்றலோடு வருகிறது என்பதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்க என்ன விதமான பயிற்சி கொடுக்கிறது என்பதை பார்க்கவில்லை. அது இன்னும் ஆய்வுக்குரியதாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த டி லிம்போசைட் அதனுடைய செயல்பாட்டுக்கு இந்த தைமஸ் சுரப்பி முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த தைமஸ் சுரப்பி எங்களுக்கு மன அழுத்தம், கவலை, இப்படியான உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இந்த சுரப்பி தன்னுடைய அளவில 1/3 சுருங்கிவிடும். இதே மாதிரித்தான் எங்களுடைய மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஹிப்போகேம்பஸ் என்கின்ற நினைவாற்றலுக்கு காரணமான பகுதி கூட இதே மாதிரித்தான் மன அழுத்தம், கவலை, இந்த ஸ்ட்ரெஸ், இதால அதனுடைய செல்லுகள் எல்லாம் செயலிழந்து போய் அது இறந்து விடும், அட்ரோபியா போயிடும். ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ஹிப்போகேம்பஸ் என்ற மூளையின் பகுதிக்கும் தைமஸ் சுரப்பிக்கும் இந்த பீனியல் சுரப்பிக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு, மிக முக்கியமான தொடர்பு. அப்ப இந்த மன அழுத்தம், கவலை இதெல்லாம் நீங்க வேண்டுமா இருந்தால் இப்படி 9 தவம் செய்யும் பொழுது, காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது, இந்த நித்தியானந்த தவம் செய்யும் பொழுது, இந்த ஆற்றல் மூலம் இந்த அநாகத சக்கரம் இயக்கப்பட்டு அதனால வார காந்த ஆற்றல் மூலம் இந்த சுரப்பியும் சரியாக வேலை செய்ய இந்த மன அழுத்தம், கவலை இவையெல்லாம் இல்லாம போய்விடும். அப்ப இப்படியான இந்த சுரப்பி, அதனால சுரக்கப்படுற தைமோசின் என்ற திரவம், இதெல்லாம் படிப்படியாக 40 வயதுக்கு பிறகு 50 வயதாக அது இந்த சுரப்பெல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டு போய் அடியோடு நின்றுவிடும். அப்ப இந்த சக்கரத்தால ஆளப்படுகின்ற முக்கியமான உறுப்பு இதயம், நுரையீரல் முக்கியமான உறுப்பு. இந்த தொடு உணர்வு காரணமான தோல், இது அதோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்ப இந்த அநாகதம் சக்கரம் தான் இந்த சூரியனுடைய சக்தியை கிரகிச்சு அதை மணிபூரக சக்கரத்துக்கு அனுப்புவதாக தந்திர யோகிகள் விளங்கப்படுகிறார்கள். இப்படியான இந்த சக்கரத்தின் பிரணவ மந்திரம் ஓம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஓம் என்பது ஒலிக்கப்படாத ஒலி. அப்ப இந்த மந்திரம் தான் இந்த அநாகத, இந்த மந்திரத்தின் ஊற்று அநாகத சக்கரமாக இருக்கும். நமது உடல்ல இந்த சக்கரத்துல தியானம் செய்யும் பொழுது இப்படியான ஆற்றல் கிடைக்கிறபடியால எங்களுடைய உடல்ல ஒரு அதிர்வு, ஓம் என்ற அதிர்வு உடல் முழுக்க ஏற்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். இனி இந்த சக்கரம் அன்பு, கருணை, காதல் இதுக்கெல்லாம் காரணமான சக்கரமாக இருக்கின்றது. இப்படியான இந்த அநாகதன் சக்கரத்துக்கு அன்பு சக்கரம், காதல் சக்கரம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ நாங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்துல, மணிபூரக சக்கரத்துல கூட காதல் வரும். ஆனால் அந்த காதல் ஒரு பாலின கவர்ச்சியால ஏற்பட்ட காதலாக இருக்கும். ஆனால் அநாகதன் சக்கரத்திலும் ஒரு காதல் வரும். ஆனால் அது தெய்வீக காதலாக இருக்கும். ஆன்மாவை காதலிக்கிற காதலாக இருக்கும். ரெண்டுக்கும் வேறுபாடு. அப்படியான இந்த சக்கரம்
அதை தட்டி திறக்கும் பொழுது குண்டலினி சக்தி அது அந்த சக்கரத்துல முதல்ல தங்குமா. கீழ்நிலை சக்கரங்களால தங்க மாட்டுது. அப்ப இப்படியான இந்த சக்கரம் சரியாக செயல்படும் பொழுது மன நிலைகள்ல, உணர்வு நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். மனநிலைகள்ல, உணர்வு நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். அன்பு நிலை, இப்ப காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி பாரதியார் பாடுறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலாருடைய மனநிலை. இதெல்லாம் இந்த சக்கரத்தின் தூண்டுதல் தான். இனி தன் உணர்வு, மனச்சாட்சி இந்த சக்கரத்துல வரும் பொழுதுதான் நான் யார் என்ற உணர்வு. இந்த மனம் தர்மத்தின் கட்டுப்பாட்டுல இயங்குறது. நான் யார், இந்த பிறவியின் பற்றிய விளக்கம் என்ன, இந்த கர்மாவை நிறைவேற்றுவது எப்படி, இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இவற்றுக்கான விடைகள் இந்த சக்கரத்துல கிடைக்கும். இனி இந்த சக்கரத்துல ஆத்மாவும் உடலும் அங்க என்ன மாற்றம் நடக்கும்? இங்குதான் ஜீவாத்மாவின் உறவிடம் என்று சொல்கிறார்கள் தந்திர யோகிகள். இந்த குண்டலினி நுழையும் பொழுது அந்த சக்கரத்துக்குள்ள ஜீவாத்மா தன்னுடைய முழு பரிமாணத்தை உணரத் தொடங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஜீவாத்மா தன்னுடைய முழு பரிமாணத்தை உணரத் தொடங்கும். இந்த இடத்துலதான் பரு உடலுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும். இங்க வரும் பொழுது இந்த பற்றுக்கள் எல்லாம் போய்விடும், பயம் குறைஞ்சிடும். அப்ப பேச்சுக்கள் எல்லாம் குறைவடையும், பேச்சுக்கள் குறைவடையும். பேச்சு அற நின்ற நிலை இந்த நிலையில ஏற்படும். பேச வேண்டிய அவசரம் வராது. பேச்சுக்கள் குறைந்துவிடும், மௌன நிலைக்கு கொண்டு செல்லும். எல்லையற்ற ஒரு பேரானந்த நிலை ஏற்படும். அந்த எல்லையற்ற பேரானந்த நிலைக்கு இந்த ஆணிவேராக இந்த அநாத சக்கரம் தான் இருக்கும். அதான் இயேசுநாதருடைய படத்தை வரையும் பொழுது இந்த அநாத சக்கரத்தில இருந்து வேர் மாதிரி அந்த அன்பு ஒழிக்கிறத காட்டுகிறார்கள். அப்ப இதுல இந்த அநாதர சக்கரம் முழுமையாக இயங்கும் பொழுது சித்திகள், வசீகரம், நோய் தீர்க்கும் சக்தி, கூடுவிட்டு கூடுபாயிர ஆற்றல், இப்படியான இது விஷயங்கள்லாம் நடக்கும். இது அநாகதம் சக்கரம் பற்றிய விளக்கம். முக்கியமான சில விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இனி விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரம், அந்த விசுத்தி சக்கரத்தோடு இணைந்து விசுத்தி சக்கரத்தால ஆளப்படுகின்ற முக்கியமான நாளமில்லா சுரப்பிகள் தைராய்டு சுரப்பி, பராதைராய்டு சுரப்பி. இது தொண்டை முடிச்சு பகுதியிலே அமைந்திருக்கும். இந்த சக்கரம் ஆகாசத்தினால ஆளப்படுகின்ற சக்கரம். அப்ப விசுத்தி என்று சொல்லும் பொழுது ரெண்டா பிரிக்கலாம். விஷம் சுத்தி, விசுத்தி. விஷம் சுத்தி, விசுத்தி, விஷத்தை சுத்தம் செய்வது விசுத்தி. இந்த விசுத்தி சக்கரத்தில ஒரு விசேடம் சிவருமான் நீலகண்டரான கதை இதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இந்த குண்டலினி ஆற்றல் மூலாதாரத்திலிருந்து சகஸ்டதளத்துக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அமுதம் சுரந்து அந்த அமுதம் கீழ் நோக்கி மணிபூர சக்கரத்துக்கு வரும். அது அப்படி வரும் பொழுது அது நச்சுத்தன்மையுடையதா இருக்குமா. இந்த விசுத்தி சக்கரத்துல தான் அது நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு மணிபூரத்துக்கு கொண்டு சென்று அது பிறகு உடல் முழுக்க பரப்பப்படும் என்பது விளக்கம். அப்ப சிவருமான் இந்த நஞ்ச உண்ட பொழுது உமாதேவியர் தொண்டையில பிடித்த கதை இந்த கதைதான். அப்ப இதனால ஆளப்படுகின்ற பஞ்சபூதம்
பஞ்சபூத ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தால் ஆளப்படுகின்ற சக்கரமாயிருக்கும். இந்த ஆகாசம் என்ற பஞ்சபூதம் மற்ற பஞ்சபூதங்களும் உடல்ல சமநிலை மாறுமா இருந்தால், இந்த பஞ்சபூதத்தின் சமநிலையில தடுமாற்றங்கள் ஏற்படுமா இருந்தால் உடல் இயக்கங்கள்ல பல மாற்றங்கள் ஏற்படும். குரல்ல மாற்றங்கள், தொண்டை கட்டிக்கொள்றது, இந்த டான்சிலைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், குறைபாடுகள், விக்கல் போன்ற பிரச்சனைகள், திக்குவாய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இனி இந்த சக்கரம், இது இந்த சக்கரத்தின் இதழ்கள் 16 இதழ்களை கொண்டது. இதனுடைய புலனுறுப்பு காதுகள், செயலுறுப்பு குரல் நாண்கள், மிக முக்கியமானது குரல் நாண்கள். ஏன்னா இந்த சக்கரம் நல்லா வேலை செய்தால், அதாவது அந்த சக்கரம் எந்த திசையில சுற்ற வேணுமோ அந்த திசையில சுற்றினால் அந்த சாதகர் சிறந்தொரு பேச்சாளராகவும் அவருடைய பேச்சு மற்றவர்களுக்கு நன்மை அளிப்பதாகவும் ஆன்மீக உயர்வை கொடுப்பதாகவும் வாழ்வின் முன்னேற்றத்தை கொடுப்பதாகவும் இருக்கும். அதே நேரம் அந்த சக்கரம் முழுமையாக இயங்கினால் கூட அது எதிர் திசையில் இயங்குமா இருந்தால் கவர்ச்சியான பேச்சா இருக்கும், சபையை கவரக்கூடிய பேச்சா இருக்கும். ஆனால் சபையை விட்டு வெளியில போன பிறகு பார்த்தால் அந்த பேச்சு வெற்று பேச்சாக இருக்கும். அப்படியான ஒரு சக்கரம் தான் இந்த சக்கரம். அப்ப குரல் நாண்கள் முக்கியமானதாக இருக்குது. தைராய்டு சுரப்பி அதனோடு ஆளப்படுகின்ற சுரப்பி, வாய் தொண்டை என்ற உடல் பாகங்களா இருக்கும். ரஜோகுணத்தோட காரணமாயிருக்கும், விஞ்ஞான மய கோஷத்துக்குள்ள இருக்கும். இதுல வேறங்க இந்த வோக்கல் கார்ட், குரல் நாண்கள், இந்த குரல் நாணை இயக்குறது. இதுல லேரிங்ஸ் இருக்கு, மூச்சுக்குழாய், மூச்சுக்குழாய் பெட்டி. இந்த மூச்சுக்குழாய் பெட்டிக்குள்ள இந்த வோக்கல் கார்ட், குரல் நாண்கள் இருக்கு. அந்த குரல் நாண்கள் இந்த இயக்கத்துக்கு வேண்டிய சக்தி, அது எவ்வளவு சக்தி கொடுக்கிறதுன்ற பொறுத்துத்தான் அந்த குரலினுடைய தன்மை, குரலுடைய ஆழம், அதனுடைய சக்தி, அதனுடைய வலிமை எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூச்சு குழாய்களின் இயக்கத்துக்கும் இந்த சுரப்பி காரணமாக இருக்கின்றது. அப்ப இந்த நாங்கள் எழுப்புகிற குரல்கள், அந்த ஒலிகள் இந்த காதுக்குள்ளால புறக்காதால உள்வாங்கப்பட்டு அது நடுக்காதுக்கு கொண்டு சென்று அது செவிப்பற மென்சாவு, இயர்ட்ரம், செவிப்பற மென்சாவில ஒலி அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த ஒலி அதிர்வுகள் இந்த செவிப்பற மென்சாவில இருந்து 3 விதமான என்புகள் இருக்கு. பட்டையுரு என்பு, சம்மட்டியுரு என்பு, ஏந்தியுரு என்பு, 3 விதமான சிறிய எலும்புகள் அந்த அதிர்வுகளை வாங்கி கொண்டு, இதுல நத்தை சுருள் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த நத்தை சுருளுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்தை அதிர வைக்கும். அந்த திரவம் இந்த நத்தை சுருள் உள்பக்கத்துல சில விதமான செல்லுகள் இருக்கு. அவுட்டர் ஹியரிங் செல், இன்னர் ஹியரிங் செல். அதுக்கு மேல சில பிசிர்தன்மையான உரோமம் போன்ற அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் அதிரும். இந்த ஒலி அதிர்வுகள் இங்க வந்து அப்படி அதிர பண்ணும். இப்படி ஒலி அதிர்வுகள் வரும் காதுக்குள்ள வந்து இந்த செவிப்பற மென்சாவை அதிர வச்சு, பிறகு இந்த 3 எலும்புகள்
பட்டையுறு என்பு, சம்மட்டியுறு என்பு, ஏந்தியுறு என்பு. பட்டையுறு என்பு, சம்மட்டியுறு என்பு, ஏந்தியுறு என்பு. இது நத்தை சுருள். அந்த நத்தை சுருளுக்குள்ள இருக்கிற திரவம் இந்த ஒலி அலைகளால அதிர வைக்கப்படும். அந்த அதிர்வுகள் இந்த செல்லுகள் அதுல இருக்கிற உரோமம் போன்ற அமைப்புகள் அதிர பண்ணும். அப்படி அதிர பண்றதால அங்கிருந்து ஒரு நரம்பு ஊடு கடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் சுரக்கப்படும். அதுகள் எல்லாம் பிறகு இந்த நரம்புகள் வழியாக இந்த ஒலி அதிர்வுகளை மூளைக்கு கொண்டு சென்று அந்த மூளையில அது உணரப்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரத்தால இயக்கப்படுகின்ற இந்த குரல் நாண்கள், அதால எழுப்பப்படுற ஒலி அலைகள், அந்த ஒலி அலைகள் காதுக்குள்ள கொண்டு செல்லப்பட்டு இந்த வழியில புறக்காது வெளிக்காது நடுக்காது உள்காது இதுக்குள்ள கொண்டு செல்லப்பட்டு பிறந்த நரம்புகள் வழியாக ஆடிட்டரி நர்வ் இருக்கு, நரம்பு காதுக்குரிய முக்கியமான நரம்பு, அந்த நரம்பால மூளையை கொண்டு சென்றப்பட்டு அங்கு ஒலி அலைகள் வேறுபடுத்தி அறிஞ்சு கொள்ளப்படும். இது விசுத்தி சக்கரத்தை பற்றிய அடிப்படையான அநாதன் சக்கரத்தை பற்றிய சில முக்கியமான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் இரண்டாவது விசுத்திகளே சக்கரத்தின் தரப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக இந்த விசுத்தி சக்கரம் அநாதன் சக்கரத்தோட சேர்த்து இந்த விசுத்தி சக்கரத்தின் பயன்கள், உணவு உட்கொள்றது குறையும், ஏனென்றா சக்தி கிடைக்குது, பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்குது, அப்ப உணவு உட்கொள்றது குறையும், ஆகாசம் பற்றிய விண் பற்றிய தெளிவான அறிவு கிடைக்குது, பிரபஞ்சத்தோட இணைக்கப்படுறபடியால பிரபஞ்ச இரகசியங்கள் மனதுக்கு எளிதாக புலப்படும், உணரப்படும், அறிவுக்கு நுண்ணியக்கம் கிடைக்கும். இனிய இந்த விண்ணண்ட ஆற்றல் வருவதால உயிர் ஆற்றல் செலவு குறையும். அதோட இந்த மனம் நிறைவு, விரிந்த மனம், மனம் விரியும். எப்படி சக்திகளம் வரைக்கும் விரியும் மனம் விரிய என்ன விண்ணண்ட பஞ்சபூதத்தால் ஆளப்படுற சக்கரம் என்றபடியில் அவ்வளவுக்கு விரியும். தாராள மனப்பான்மை. ஏன் தாராள மனப்பான்மை வருதுன்னா அநாகதன் சக்கரத்துல அது அங்க பயம் எல்லாம் போட்டுது, பற்றுக்கள் எல்லாம் போயிட்டுது, பற்றுக்கள் குறையத்தோ முழுமையா போவாது, விசுத்தியெல்லாம் முழுமையா போகும். அப்ப தாராள மனப்பான்மை வந்துடும், பற்று இருக்காது, மனத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, நுண்ணறிவு கிடைக்கும், சகிப்புத்தன்மை கிடைக்குது, இப்படியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும். அப்ப இந்த இந்த விசுத்தி சக்கரத்தால் ஆளப்படுகின்ற இந்த தைராய்டு சுரப்பிய நாங்கள் ஆற்றல் மையம், உடலுக்கு ஆற்றல் நிலையம் என்று சொல்லப்படுகின்றது. இது உண்மையிலே ஒரு இளம் சிவப்பு நிறமான ஒரு சுரப்பி, தொண்டை என்ற முடத்து பகுதியில் இருக்கும். அது ரெண்டு பக்கம் இருக்கும், ரெண்டு ரோப்சல் இருக்கும். இது ஒரு உடலின் ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் என்று சொல்றது. அப்ப இது முக்கியமாக குழந்தை பிறக்கும் பொழுது இருக்க வேணும். அப்படி இல்லையென்றா அந்த குழந்தை தடித்த உதடுகள், சப்பையான மூக்கு, குள்ளமான உருவம், இப்படியெல்லாம் வந்துடும். இனிதால சுரக்கப்படுற அந்த தைராக்சின் இது எங்களுடைய செல்லுகளில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம், அனுசேப இயக்கங்கள், மெட்டபாலிசம் இதற்கு மிக முக்கியமானது. அதோடு எங்களுடைய சுவாச இயக்கத்தோடும் தொடர்புடையதாக இருக்கு. இனி எங்களுக்கு உடலுக்கு தேவையான அயடின் சக்தி இருக்கு. இந்த அயடின் சக்தியில 2/3 பங்கு இந்த சுரப்பியில சுரக்கிற இந்த ஹோமோன்கள் மூலம்தான் கிடைக்கும். அப்ப இந்த தைராய்டு சுரப்பிய இயக்குறதுக்கு பிட்யூட்டரி சுரப்பியில இருந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன் என்ற ஹோமோன் சுரக்கப்படும். பிட்யூட்டரி சுரப்பியின் முன்பக்கத்துல இருந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன், இந்த ஹோமோன் வந்தால்தான்
இந்த தைராய்டு சுரப்பி இயங்கும், தைராக்சினை சுரக்கும், அல்லாவிட்டா சுரக்காது. அப்ப அப்படி சுரக்காவிட்டால் பாதிப்புகள் வந்துடும். இப்ப சில விபத்துகள் நடந்தா இதுல இந்த சுரப்பி பாதிக்கப்படும். இனி நாங்கள் அயடின் சத்து குறைவான உணவை சாப்பிட்டா அதாலும் பாதிப்பு ஏற்படலாம். இனி இது பெருசாக இந்த சுரப்பி வளர்ந்தால் அது பக்கத்தில் இருக்க இரத்த நாளங்களை எல்லாம் சுவாச குழாயை எல்லாம் அழுத்தும். அதனால சுவாசத்தில் கஷ்டமாயிருக்கும். அப்படியான பிரச்சனைகளும் வரப்பாக்கும். அப்ப இதுல பாருங்க, தைராய்டு சுரப்பி 2 பக்கம் ஒவ்வொரு லோப் இருக்கு, 2 பக்கம் இருக்கு. இந்த மூச்சு குழாய்க்கு 2 பக்கம் 2 சோனைகளாக இருக்குது. இது இந்த பின்பக்கத்துல பார்த்தா இந்த பராதைராய்டு சுரப்பி இருக்கும். அது 2 சுப்பீரியர் பராதைராய்டு, இன்ஃபீரியர் பராதைராய்டு 2 சுரப்பிகள் அதுல அமைஞ்சிருக்கும். அப்ப இந்த இங்க பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பியில இருந்து இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது வர வேணும் இங்க. அப்படி வந்தாதான் இந்த தைராய்டு சுரப்பியில இருந்து தைராக்சின், கல்சிட்டோனின் இந்த ஹோமோன்களை சுரக்கும். தைராக்சின், கல்சிட்டோன். இந்த கல்சிட்டோனின் என்ன செய்யும்? எங்களோட எலும்புகள், பற்களுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை, கல்சியம், இரும்பு சத்தை கிடைக்க செய்கிறது முக்கியமானது கல்சிட்டோன். தைராக்சின் என்ன செய்யும்? தங்களுடைய வளர்சிதை மாற்றம், சுவாச இயக்கம், உடலுக்கு தேவையான அயடின் சக்தி இதுகளோட சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கும். எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தைராக்சின் பாருங்க என்னென்ன வேலையை செய்தன்று. மூளையின் இயக்கத்துக்கு காரணம், ஆதாரமாக இருக்குது. எங்களுடைய உணர்வுகளுக்கு காரணமா உணர்வுகள் அது காரணமா இருக்கு. கண்ணின் செயல்பாட்டுக்கு அதோட சம்பந்தப்பட்ட நரம்புகள், அது கண்ணை இயக்குற தசைகள் அதோட எல்லாம் சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கும். இனி எங்களுடைய நுரையீரலுடைய சுவாசம், அந்த சுவாசத்தின் பிரீதிங் ரேட் இது எல்லாம் இது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும். அதுக்கு உதவி செய்யும். இதயத்தினுடைய துடிப்பு, இதயத்தினுடைய இயக்கம் அதுக்கு இந்த தைராக்சின் முக்கியமானதாக இருக்கும். இனி இந்த கல்லீரல் செயல்பாட்டையும் சீர்படுத்துறது இந்த தைராக்சின். என்னென்ன வேலையை செய்து பாருங்க. உணவு கால்வாய், உணவு தொகுதி, அந்த உணவு தொகுதியில எப்படி இந்த உணவு ஜீரணமாகிறது, அது எப்படி எல்லாம் சக்தியாக மாற்றப்படுகிறது, இதுக்கெல்லாம் இந்த தைராக்சின் உதவியாக இருக்கும். தைராக்சின் உதவி பெரிய பங்களிப்பை செலுத்தும். இனி எங்களுடைய தசை, எண்பு மண்டலம், தோல் இவற்றுடைய வளர்ச்சி, அவற்றினுடைய சுகநிலை இதற்கும் இந்த தைராக்சின் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இனி இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு இந்த தைராக்சின் முக்கியமான காரணமாக இருக்கும். அப்ப எங்கெங்க செயல்படுது? மூளையில செயல்படுது, கண்கள்ல செயல்படுது, நுரையீரல்ல செயல்படுது, இதயத்துல செயல்படுது. பாருங்க எத்தனை உறுப்புல செயல்படுது. கல்லீரல்ல செயல்படுது அதனுடைய இயக்கத்தோட. உணவு கால்வாய், உணவு தொகுதியில ஜீரண மண்டலத்துல செயல்படுது. எங்களுடைய தசை, எண்பு மண்டலத்துல, தோல்ல செயல்படுது, இனப்பெருக்க உறுப்புல செயல்படுது. இவ்வளத்தின் செயல்பாட்டுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பராதைராய்டு இதோட சேர்ந்தது. இப்ப எங்களுடைய உடம்புல கல்சியத்தின் அளவு குருதியில குறையும் பொழுது இந்த பராதைராய்டு சுரப்பியில இருந்து பராதைராய்டு ஹோமோன் சுரக்கப்படும். அந்த பராதைராய்டு ஹோமோன் தான் இந்த எங்களுடைய எலும்புல இருக்கிற கல்சியம், மற்ற
அதை சீராக வச்சிருக்கிறதுக்கு எலும்புல இருக்கிற கால்சியம், அந்த கால்சியம் நமது சிறுநீரோட வெளியேறத கட்டுப்படுத்தி உணவு ஜீரணமாகி அது உள்ளுறிஞ்சப்படையக்குள்ள அதுல கால்சியத்தை கூட எடுத்து இப்படி இந்த விட்டமின் டி அதையும் சேர்த்து எங்களுடைய உடல்ல வரக்கூடிய கால்சியத்தின் அளவு மாறுபடையக்குள்ள இந்த பராதைராய்டு ஹோமோன் எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப தைராய்டில இருந்து தைராக்சின், கால்சிட்டோனின் ரெண்டு சுரக்கப்படும். இந்த பராதைராய்டுல இருந்து பராதைராய்டு ஹோமோன் சுரக்கப்படும். அந்த பராதைராய்டு ஹோமோன் என்ன செய்யுது? எங்களுடைய உடல்ல குருதியில கல்சியத்தின் அளவு குறையும் பொழுது இந்த பராதைராய்டு ஹோமோன் பராதைராய்டு சுரப்பில சுரக்கப்பட்டு அது இந்த கல்சியத்தை எலும்புல இருந்தோ மற்ற அல்லது இந்த அதால எடுக்கிறது, எலும்புல இருந்து எடுக்கிறது, அல்லது எங்களுடைய சிறுநீரோட வெளியேற கல்சியத்தின் அளவை குறைச்சு குருதியில கூட்டுறது, உணவு கால்வாயில இந்த கல்சியத்தின் அகத்துறிஞ்சலை கூட்டுறது, அதால நமது குருதியில இருக்கக்கூடிய கல்சியத்தின் அளவை கூட்டும். இப்படியாக இந்த விசுத்தி சக்கரத்தினால இயக்கப்படுகின்ற இந்த தைராய்டு, பராதைராய்டு ஹோமோன்களை பற்றிய விளக்கத்தையும், இந்த விசுத்தி சக்கரத்தை நாங்கள் 9 மைய தவத்தில இயக்கும் பொழுது என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும், இந்த எப்படி எங்களுடைய காதுகளால வாங்கப்படுற அந்த ஒலி அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அது எப்படி காதுக்குள்ள கொண்டு செல்லப்பட்டு அது எப்படி மூளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை பற்றியும், நாங்கள் இந்த அநாகதம் சக்கரத்தை பற்றி இந்த அதால இயக்கப்படுற நாளமில்லா சுரப்பி, அந்த நாளமில்லா சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுகிற தைமோசின், அந்த நாளமில்லா சுரப்பியால பயிற்சி அளிக்கப்பட்ட டீலிம்போசைட் அது எப்படி இயக்கப்படுகிறது, அது எங்க இருந்து உருவாகிறது? என்பு மச்சையில இருந்து உருவாகிறது. அப்ப அந்த என்பு மச்சையில என்னென்ன செல்லுகள், குருதியில இருக்கிற அத்தனை செல்லுகளும் உருவாக்கப்படுகின்றது. இந்த என்பு மச்சையில இந்த செல்லுகளை உருவாக்குறது ஸ்டெம் செல்ஸ் என்று இருக்கின்றது, அதுல இருந்தா உருவாகிறது. எப்படியான என்புகள்ல இந்த லாங் போன்ஸ், கையில இருக்க, காலில் இருக்க, இடுப்புல இருக்கிற எலும்புகள்ல இந்த என்பு மச்சையில இருந்துதான் இவையெல்லாம் உருவாகிறது. இப்படியான இந்த தைமஸ் சுரப்பி இந்த இருப்பிடம், அதன் அமைப்பு, அதனுடைய யோக விளைவுகள், இதை பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்திருக்கின்றோம். இனி அடுத்த வகுப்புல முக்கியமான 2 சக்கரங்கள், துரியம், ஆக்னை, துரியம். ஆக்னிய சக்கரத்தால் ஆளப்படுகின்ற பிட்யூட்டரி சுரப்பி, துரிய சகஸ்டதள சக்கரத்தால ஆளப்படுகின்ற பீனியல் சுரப்பி, இது 2ம் மிக முக்கியமான 2 நாளமில்லா சுரப்பிகள். மன இயக்கத்துக்கும் உடல் இயக்கத்துக்கும் காரணமான 2 சுரப்பிகளை பற்றி நாங்கள் அடுத்த 2 வகுப்புகள்ல அநேகமாக ஆராய இருக்கின்றோம். இதுவரை இன்றைக்கு அநாகதம் சக்கரம் பற்றியும் விசுத்தி சக்கரம் பற்றிய சில விளக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆக ஆழமாக செல்லவில்லை. கட்டாயம் மனவளக்கலை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அன்பர்கள் அனைவரும் தெரிந்திருக்க, சாதாரண மக்கள் கூட தெரிந்திருக்க வேண்டியவற்றைத்தான் இங்கு நான் விளக்கத்துக்கு எடுத்திருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, இப்படியான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு தருகின்ற யாழ் மண்டலத்தினுடைய தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும்,
எங்களுடைய விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் ரகுபால அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய பேராசிரியர் மாணிக்கவாசம் ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களாகி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக சிறப்பான சிந்தனையாக இருந்தது. கருத்துக்கள் வழங்குவதற்கு எங்கள் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமான கிளாஸுங்க. இதுல எனக்கு கொஞ்சம் சில சந்தேகம் வருது. ஐயா, இந்த தைராய்டு சுரப்பு சொன்னீங்கல்ல டாக்டர் சார், அது என்ன பெண்களை அதிகம் தாக்குதுன்னு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது என்ன பெண்களை அதிகம் தாக்குதுன்னா, இவ்வளவு நாளா இருந்ததுல இப்ப குறுகிய காலத்துல பெண்களை தான் அது அதிகம் தாக்குதுங்கிறாங்க. பெண்கள் இந்த அதை தாக்குறதுக்கு அவருடைய ஜெனட்டிக்கலான காரணங்களும் இருக்கு. உணவு முறைகள், சுற்றுப்புற சூழலும், அவர்களுடைய மனநிலைகளும் முக்கியமான காரணமாக ஆய்வில சொல்லுகிறார்கள். அது காரணம்னு சொல்லி. அதால அந்த அந்த அவருடைய உணர்வு நிலைகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இந்த தைராய்டு பாதிக்கப்படுறதுக்கும். தைராய்டு மட்டும் இல்ல, எங்களுடைய தைமஸ் கூட அதால பாதிக்கப்படுது என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஹிப்போகம்பஸ் கூட பாதிக்கப்படுகிறது. இது பெண்களின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதாக, அவருடைய ஞாபக சக்தியை கூட குறைக்கிறதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அது இல்லாம தைராய்டுல T3, T4, TSH சொல்றாங்களே, அது என்ன? அதெல்லாம் நான் அதிகம் போயில்லை ஐயா. போனா அது பெருசா போயிடும். அடிப்படையாக தைராக்சின் என்று தெரிஞ்சா காணும், கல்சிட்டோனின், இது ரெண்டும் போதும். நாங்கள் அதுக்கு பிறகு அந்த மருத்துவத்துறையில உள்ளவர்கள் தான் அதை இன்னும் விரிவாக ஆராய்ந்து என்னென்ன குறைபாடுகள் வரைக்கல, என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு எப்படியான தைராக்சின் எப்படி போன்ற ஆய்வுக்குள்ள போவார்கள். எங்களுக்கு நாங்க யோக பயிற்சியில இருக்கிற எங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். கரெக்ட் சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரகுபாலம்மா நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. ஐயா, அந்த அநாகத சக்கரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் ஊற்றுன்னு சொன்னீங்க. இப்ப நாங்க ஓம் மந்திரம் உச்சரிக்க மூலாதாரத்துல இருந்துதானே ஓம் மந்திரத்தை உச்சரிச்சு சாஸ்திரத்துல இத கொண்டு வரோம். அப்ப அந்த அதிர்வு போகல, அது அந்த 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 அநாகதத்துல விரைக்கல உச்சக்கட்ட அந்த உச்சத்துக்கு போறது முதலான அதிர்வை கொடுக்குறோம் அங்கதான். இப்ப நீங்க இதுல என்னமா உண்மையா இந்த இப்ப சைவ சித்தாந்தத்திலும் சரி, திருமந்திரத்திலும் சரி, அவர்கள் என்ன விளங்கப்படுத்தலான்டா, நாங்கள் இப்ப 9 மையத்தை அவனு செய்யலாம், ஆக்கினதை அவனு செய்யலாம், துரியாதீதம்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்ல கடைசியா நீ அநாகதத்துல தவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த முக்கியமான இணைப்புக்கான மையம் என்றபடியால அவர்கள் அதை வலியுறுத்துறார்கள். அந்த வகையில அந்த ஓம்ன்றது அங்க ஊற்றாக இருக்கும் என்றதான் வேண்டிய விளக்கம். நாங்கள் ஆக்னியில செய்கிறோம், துரியத்துல செய்துட்டு துரியாதீதம் போயிடுவோம். ஆனா கடைசியா அவர்கள் என்ன சொல்றார்கள், நீ அநாகதத்துல தவம் செய்யும் சொல்றார்கள். அதாலதான் குண்டலினி தங்குவிடம் என்று சொன்னீங்களோ? குண்டலினி தங்குவிடம். அதான் உண்மையான ஒரு அந்த நாங்கள் உடல் சார்ந்த பூமி சார்ந்த நிலையிலிருந்து உணர்வு சார்ந்த நிலையிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்துக்குள்ள போப்போம். ஆன்மா விழிப்படைகிற நிலை, இந்த நிலை என்ற விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆன்மா விழிப்படை. அப்ப ஒன்றில் அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல வரைக்குள்ள அப்போ ஒரு முன்ஜென்ம நினைவுகள் ஆன்மாவுக்கு விழிப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை விட்டுடுதுன்னு சொன்னா பிறகு இந்த அநாகதம் சக்கரத்துக்குள்ள விரைக்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் இந்த கீ பர்த்டே எல்லாம் கொண்டாடுகிறார்கள் தானே, அது கூட இந்த அந்த காதல், அநாத சக்கரத்துல வரைக்கிற காதலுக்கும் இந்த சுவாதிஷ்டான மணிபுர காதலுக்கும் வேறுபாடு இருக்கு, நிறைய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.
சேஷாச்சலம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அருமை 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 அருமை. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம தவம் பண்ணும்போது வந்து விசுத்திக்கோ அனாகத்துக்கோ தனியா வந்து பண்ணலான்றீங்க இல்லையா, அது எப்படி நான் how can I start மகரிஷி அப்படி சொல்லி தெரியல. மகரிஷி எங்களுக்கு 9 மைய தவத்தை செய்து தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் எங்களுக்கு இதயத்துல நோய் இருக்கா, இல்ல நுரையீரல் சம்பந்தமான நோய் இருக்கா, அப்படியான நேரத்தில் நாங்கள் 9 மாத தவம் செய்யக்குள்ள அந்த அநாகதத்துல கூட நேரம் நிக்கலாம். கூட நேரம் அந்த ஆற்றல் இதயத்துக்குள்ள போறதாக பாவனை பண்ணலாம், நுரையீரலுக்குள்ள போறதாக பாவனை பண்ணலாம், அப்படி செய்யலாம். ஆனா அது நான் சொல்ற சைவ சித்தாந்தம் திருமந்திரத்தில் தான் அவர்கள் சொல்ற அநாகதத்துக்கு பெற வேணும் கடைசியா தான் அவற்றை அவேண்டிய விளக்கம் இருக்கு. ஆனா மகரிஷி கொஞ்சம் அடிஷனல் டைமிங் அந்த இதுல சக்கரத்துல கொடுத்துக்கலாம், அதான் சொல்றீங்க இல்லையா நீ? அத நீங்க உங்களுக்கு இதயத்துல வருத்தம் இருக்கா, அப்ப நீங்க அநாகதத்துல நில்லுங்கள், நின்று அந்த ஆற்றல் அப்படியே இதயத்துக்குள்ள போறதாக அது உணரலாம், நீங்க நல்லா உணரலாம். இப்ப நீங்கள் நுரையீரல்ல பிரச்சனை இருக்கா, அதை செய்யுங்கோ. விசுத்தியில வரைக்குள்ள உங்களுக்கு தொண்டையில இதன் வருத்தங்கள் இருக்கா, இல்லாட்ட உங்களோட வோக்கல் கோட்ல ப்ராப்ளங்கள் இருக்கா, லங்ஸ்ல ப்ராப்ளங்கள் இருக்கா, அப்ப விசுத்தியில கூட நேரம் நிக்கலாம், நின்று அத விசுத்திய கூட அவன் நேரம் பார்க்காம 2 நிமிடம் எல்லாம் பார்க்க தேவையில்லை, நீங்க எவ்வளவு நேரம் நிக்கலாம், எவ்வளவு நின்று அதுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஓகே ஓகே, கிரேட் ஐயா, வாழ்க வளமுடன், சூப்பர் ஐயா. அத உணரக்கூடிய இருக்கு இல்ல உணர்வுக்காக இல்ல, எனக்கு இல்ல அடிஷனலா அதுக்கு தனியா தவம் இருக்கான்றது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம். அநாகத தவம் வந்து அந்த இதுல சைவ சித்தாந்த திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேதாத்திரி மகரிஷி அநாகதத்துல நிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். அது நான் படிச்சேன் நானும் படிச்சேன். அவ்வளவுதான். இப்ப காயகல்ப பயிற்சி செய்யக்குள்ள அந்த விந்துநாத ஆற்றல் இதயத்துக்குள்ள போறதாக பாவனை பண்ணலாம். நித்தியானந்த தவம் செய்யக்குள்ள நீங்க அந்த ஆற்றலை அப்படி இதயத்துக்குள்ள செலுத்தலாம். ஒவ்வொரு தவம் செய்து முடிஞ்சதன் பிறகும் தவத்தை நிறைவு செய்யலாம், தவ ஆற்றல் உடல் முதலும் வரவட்டும், உடலும் உள்ளவும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும், இப்படி சொல்லிக்கலாம். தவ ஆற்றல் இந்த இதயத்துக்குள்ள போகிறது, தவ ஆற்றலினுடைய நுரையீரலுக்குள்ள போறது, தவ ஆற்றல் என்னுடைய முள்ளந்தண்டு L4 L5க்குள்ள போகுது, அங்க எனக்கு பிரச்சனை, அப்படி இல்லைன்னா நாங்கள் பாவனை பண்ணலாம். அது மகரிஷி தந்திருக்கிறாரு. ஓகே 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 ஓகே, அது சரியான வித்தியாசம் காட்டுமா. மன்மனம் அங்குண்டு வாயுவும் அங்கில்லை, வாயுவும் அங்கில்லை. இத நம்ம அறிவியல் அரங்கமும் அப்ரூவ் பண்ணிடுச்சு இல்ல, இந்த பர்டிகுலர் இதுல வந்து நம்ம தனியா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டைம் பண்ணலாம்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணல. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கட சக்கராசுக்குள்ள. அது எல்லாத்திலும் வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லியிருக்கிறார், எல்லா இந்த திருமந்திரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அநாகதம். ஓகே ஓகே, நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அருமை அருமை அருமை. உங்கள் ஆராதன் சக்கரத்துல பயிற்சி செய்தாத்தான் ஐயா இந்த உடல்லே ஒரு அதிர்வுகள் வரும்னு சொல்றார்கள். ஒரு அதிர்வு, அது அந்த அதை சொல்லது ஓங்காரத்தின் அதிர்வு உடலுக்குள்ள உணரப்படும் சொல்றார்கள். ஓங்காரத்தில் அதுல அந்த ஒலியை உணர்றது, ஒளியை உணர்றது, அந்த உணர்வுகள் அங்க கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க சூப்பரா பவர் பாயிண்ட் போட்டீங்க. எக்ஸலென்ட் ஐயா. அடிப்படை இது நிறைய இருக்கு ஐயா, அடிப்படையான மட்டும்தான் தந்திருக்கு. இந்த பவர் பாயிண்ட் கொஞ்சம் நம்ம அறிவியல் அரங்கத்துல ஷேர் நீங்க யூடியூப்ல வந்துடும் ஐயா, நாளைக்கு 10 நிமிஷத்துல யூடியூப்ல போட்டுடுவேன் ஐயா. தேங்க்யூ அம்மா, வாழ்க வளமுடன். மாணிக்கவாசன் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரகுபல் அம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க ரொம்ப வளம்மா, அருமையா வாழ்க இருந்தது. வளமுடன். உங்களுடைய உழைப்பு இதுலதான் ரொம்பவுமே நல்லா தெரியுது. ஆசியா பல் டாக்டரா இருந்துட்டு கூட இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆய்வு பண்ணி அது சைவ சித்தாந்தத்தோட ஒப்பிட்டு நம்ம சுவாமிஜியோட கருத்துக்களை அது பிறளாமல் சொல்றீங்க பாருங்க. அதான் ரொம்ப அருமையா இருக்கீங்கயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி 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 அம்மா. உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் தேவை எங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க யூடியூப்ல வளம்மா. பாக்குற லிங்க் அனுப்பிடுங்க ஐயா. யூடியூப்ல பாக்குற லிங்க். ஜெஃப்னா சோன். யூடியூப்லயம்மா ஜெஃப்னா ஜோன். ஜெஃப்னா ஜோன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அது உடனே வருமாம்மா. அதுல என்ன இருக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம்மா. நன்றிங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப பயனுள்ள நன்றி தகவல். நன்றி. திருப்பி திருப்பி கேளுங்கம்மா. அதான் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சொல்லி கொண்டு போறேன். சரிங்கய்யா. உண்மையிலே ரொம்ப மன நிறைவா நல்ல தெளிவா இருக்கு. அந்த ஆங்கில வார்த்தைகளே சொல்லுகளே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளட்டும்ன்றதுக்காக தான் திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மெதுவாக சொல்றதுக்கு அப்ப நீங்க அதை பிடிச்சிடலாம். சரிங்கய்யா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கய்யா. மிக அம்மா. சிறப்புங்க வாழ்க வளமுடன். டாக்டரையா. மிக சிறப்புங்க. நான் சேலம் சாமுண்டீஸ்வரி பேசுறேன். ரொம்ப அருமைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கய்யா. நான் விசிக்தில இருந்து தாங்க உள்ள வந்தேன். மிக அருமைங்க. நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன். ஆனா ரொம்ப அருமையா சொன்னீங்க. படம் விளக்கத்தோட எங்களுக்கு இவ்வளவு நாள் நாங்க பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப விளக்கம் அருமையா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளிச்சதுக்கு குருக்கு இறைக்கு நன்றி சொல்லி உங்களுக்கும் யாழ் மன்றத்துக்கும் அண்ணாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது போல காரணம். ஆமாங்கய்யா. ஆமாங்க. அண்ணன் தாங்கய்யா. வாழ்க வளமுடங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு தைராய்டு இருந்துகிட்டு இருக்குதுங்கய்யா. 6 மாசம் 6 வருஷமா இது ஹோமியோபதி லிக்விட் தாங்கய்யா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனா வந்து அது அப்படி இருந்தும் வந்து உடம்பு வெயிட் வந்து போடுதுங்கய்யா. ரொம்ப அதிகமா போடுதுங்கய்யா. அதான் நீங்க நல்லா துரிய தவம் செய்யணும். துரிய தவத்துல இந்த பிட்யூட்டரி சுரப்பியை நல்லா இயக்க வேணும். பிட்யூட்டரி சுரப்பி இயங்கினாதான் தைராய்டு இயங்கும். மற்ற சுரப்பில முக்கியமா அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வாரது வந்து பிட்யூட்டரியில இருந்தா பிட்யூட்டரி வந்து இயக்குறது சகஸ்டதளம். சகஸ்டதளம் நல்லா இயங்க வேணும். நன்றிங்க. நன்றிங்க. நான் விசித்தில தான் அதிக நேரம் தவம் பண்றது. சொல்லுங்கய்யா. வேற ஜெயபாலையா இருக்கிறீங்களா ஐயா? உங்களோட கருத்து நாங்கள் ஆசையா இருக்கு. வாழ்க வளமுடன். டாக்டர் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். இது ரொம்ப டெப்தா கொடுத்துருக்கீங்க டாக்டர். எங்களுக்கு இதெல்லாம் டெப்த் தான். நாங்க மேலோட்டமா பயம் போகும் அப்படிதான் சொல்லுவோம். உங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த காந்தப்புலம் சக்கரங்கள், அந்த பிளக்சஸ், நெர்வ் பிளக்சஸ், மின்னியக்கம், அதுக்கு அப்பாடி வந்து ரசாயன மாற்றம். அதுதான் அதையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நாங்க ரசாயனத்தோட நின்றுடுறோம். ஆனா காந்தம் தான் ரசாயனமா மாறுதோ. காந்தம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எலும்புல கால்சியத்தை எடுத்து ரத்தத்துல கொடுக்குது. ரத்தத்துல அதிகமா இருந்தாலும் உணவுல இருந்தாலும் எடுத்து எலும்புக்கும் கொடுக்கும். வைஸ் வருஷம் இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து கொடுக்குற வேலை எல்லாம் செய்யுது இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அது போல மின்னியக்கம் உள்ளுக்கு இருக்கிற ரசாயனத்தை மின்னியக்கமா மாத்தும், காந்தப்புலமா மாத்திக்கும். காந்தப்புலத்துல இருந்து அங்க மின்னியக்கமா மாறி அதுக்குள்ள வேலையை ரசாயனமாக மாத்திக்கும். எந்த அணுக்கள் வருதோ எது வருதோ அதை வாங்கி ரசாயனமா மாத்திக்கும். அந்த நெர்வ் பிளக்சஸ் என்ன வேலை செய்யுது, காந்தப்புலமா இருக்க சக்கரங்கள் என்ன வேலை செய்யுது, எப்படி ரசாயனம் மாறுது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் ஐயா. ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஐயா. என்னுடைய நாணய கயிற்ற பேராசிரியர் மாணிக்கவாசம் ஐயா வச்சிருக்கிறேன்.
என்ன வச்சிருக்காருங்க? என்ற நாணய கயிறு இருக்குதானே ஐயா? நாணய கயிறு, அந்த அந்த மூக்கணான் கயிறுன்னு சொல்லி நம்ம மாட்டுக்கு கயிறு, இந்த கயிறு இவற்ற கையில இருக்கிறவங்கள கூடுது குறையுதுன்னு வேற. சரிங்க டாக்டர், அப்படியே கொஞ்சம் ஓரமா எங்களுக்கு அதை இது கொடுத்துருங்க. அவர் எதை கூடுதுன்னு சொல்றா, இதை குறையுதுன்னு சொல்றா இல்ல. ஜெயபாலையா, எங்களுக்கு கொஞ்சம் ஓரமா கொடுங்க, கொஞ்சம் அப்படியே லூஸ் விடுங்க, மூக்கணாங்கயிறு கொஞ்சம் லூஸ் விடுங்க. கொஞ்சம் டெப்தா போலாங்க. இல்ல, நம்ம வெறும் சக்கரங்கள் சொல்றோம், இதெல்லாம் தெரியுது. ரசாயனம் வரைக்கும் வந்துடும். இந்த சக்கரத்திலிருந்து ஆற்றலை எப்படி அது வாங்கிக்குது, மின் இயக்கமா, மின் இயக்கத்திலிருந்து எப்படி ரசாயனம் வருது, ரசாயனத்திலிருந்து மறுபடியும் மின் இயக்கமா மாறுமா, சக்கரங்கள் என்ன வலுப்படுத்துதா, ஒரு சக்கரத்துக்கு இன்னொரு சக்கரத்துக்கு தொடர்பு உண்டா, ஒரு சக்கரத்துல ஆற்றல் குறைஞ்சா இன்னொரு சக்கரத்துக்கு சப்ளிமெண்டரியா கொடுக்குதா, இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் இருந்தா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நாங்களும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி. அது உண்மையான ஐயா. அது கொஞ்சம் கூட டீடைலா போவோம். உங்களுக்கு கொஞ்சம் மூக்கணாங்கயிறு கொஞ்சம் லூஸ் விட சொல்றீங்க அவரை. என் மாணிகாஸ்திரி அவங்களுக்கு வேண்டுகோள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயபாலையா. ஒரு கால் உங்களோட திருவாயாலே எங்களை பேராசிரியரை வாழ்த்தி விடுங்களேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 9 மைய தவத்தை பற்றி மிக அற்புதமாக எளிய முறையில் விஞ்ஞானத்தோடு கூடிய கருத்துக்களை நமக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய டாக்டர் பாலசுப்ரமணியாரை மனதார வாழ்த்தி மகிழ்வோம். டாக்டர் பாலசுப்ரமணியார்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல்நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களது குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது அருட்துறை பொருட்களை முன்னேற்றம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டாக்டர். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஜனார் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை. ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுவரை விடுபட்டு போயிருக்கிறது. இப்ப நீங்க திருப்பி சொல்லிக்கலாம் ரீஃப்ரெஷ் பண்ணி இதை கவனமா செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது ஐயா. சிறப்பு. இதுக்கு மேல உண்மையில செய்யலாம். இந்த முந்தைய இருக்கா காயகல்பத்தை பற்றி ஒரு இரண்டு சந்தேகங்கள், அதை பற்றியும் இதுல சொல்ற நல்ல நினைக்கிறேன். அதை திருப்பி யூடியூப் இதுல ஜப்னா ஜோன்ல பார்த்த நேரம் அந்த நீங்க ஒரு கொமெண்ட், அது கருத்து சொல்லி இருந்தீங்க, அந்த கால்பம் முறைப்படி செய்ய வேணும்ன்றதுக்கு விளக்கமா அனஸ் மசில்ஸ் அசைக்கிறோமா இல்ல பட்டக் மசில்ஸ் அசைக்கிறோமா, அதை கவனிச்சு சரியா செய்தாதான் பலன் கிடைக்கும் என்று சிறப்பான சிந்தனை உரையா. அதை கவனிச்சு செய்யக்குள்ள நீங்க சொல்ற வித்தியாசம் எல்லாம் அப்படியே தெரியுது. கவனம் எல்லாம் செய்யக்குள்ளே அதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீங்க சொன்னப்போ அதை கவனிச்சு செய்யக்குள்ள நல்லா சிறப்பா இருக்குது ஐயா. அதை இருக்கா உங்களை பாராட்ட வேணும், வாழ்த்த வேணும் என்ற ஆசை. நன்றி ஐயா. உண்மையில இந்த காயகல்பத்தை அதை என்னுடைய அடுத்த தொடர் விரிவுரை துவங்க இருக்க ஐயா, விந்து நாத மகிமை என்ற தலைப்புல. அதுல இப்படி இதை பெறப்போதுதல். அப்ப அதை தவறா கேளுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தோடு நிகழ்வை நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்து ஐயா சொல்ல போறீங்களோ ஐயா? வாழ்க வளமுடன். நான் பாடுறேன்மா. ஓகே ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை நாணவழி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் அம்மா. நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்கவுடன். தவறாமல் அடுத்த வியாழக்கிழமை ஆக்னா சக்கரம்
மிக முக்கியமானது பீனியல் பிட்யூட்டரி சுரப்பியை பற்றிய விளக்கம் பெறப்போகுது. அதாவது சுரக்கப்பட 10 ஹோமோன்கள் பற்றிய விளக்கம் பெறப்போகுது. குரு ஐயா இருக்கிறீங்களோ? குரு ஐயா போயிட்டாரு. வாழ்க வளம்மா, வாழ்க வளம். நன்றி ஐயா. சுப்பிரமணியம் ஐயா மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சிறப்பாக எமக்கு சிந்தனையை வழங்கிய எங்கள் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வுகளை எமக்கு ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கும் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை தெரிவித்து இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை சிறந்த ஒரு பேராசிரியரோடு மீண்டும் இணைந்து கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.